டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு என்னென்ன நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். மொத்தம் 15 கொஸ்டின்ஸ் என்னென்னமோ கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. எதனாலனா இப்போ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் நடந்திருக்கு. அந்த நியூஸ் வந்திருக்கு. மணிப்பூரில் இருந்த பிரசிடென்ட்டோட ஆட்சி முடிஞ்சு அங்கே முதலமைச்சர் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் என்னென்னலாம் வளர்ச்சி நிர்வாகம்லாம் நடந்திருக்கு, என்னென்ன சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ் இருக்குது, எல்லாமே வந்து இந்த 15 கொஸ்டினில் கொடுத்துருக்கேன். வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். நாங்கள் கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க யாருன்னு தெரியுதா? இவங்க யாருங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவங்க மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு மவுண்டெய்னர். 27 வயசு தான் ஆகுது. ஓகேவா? இவங்க என்னென்னா வேர்ல்டில் இருக்கிற கிட்டத்தட்ட மிக ஹையஸ்டான எவரெஸ்ட்டு, கஞ்சன்ஜுங்கா, அதே மாதிரி அந்த ஆல்ப்ஸ் மவுண்டெயின், இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. இவங்கள மவுண்டெய்னர்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன வந்து மனசில் வரும் அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷன் வரும். இவங்க எப்படிலாம் வந்து அதில் ஏறி கஷ்டப்பட்டு ஏறி எதுக்காக இந்த சமிட் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருக்குமே பாசிட்டிவிட்டியை கொடுக்கறதுக்கு தான். ஓகே, அருணிமா சின்ஹா அவங்க வந்து கால் போன பிறகுமே அவங்க எல்லா சமிட்லையும் ஏறி அவங்க சாதனை படைச்சாங்க. 2 கால் இருக்கிற நம்மளே வந்து ஒரு இடத்துக்கு நடந்து போக மாட்டோம். பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டு தான் இருக்கோம். டெய்லி ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் இல்லை 1000 ஸ்டெப்ஸ் கூட நடக்க மாட்டோம். ஸோ இவங்க பாருங்கள், இதுலேருந்து நம்ம பாசிட்டிவிட்டியை வளர்த்துப்போம். இவங்க பேர் என்ன? 27 வயசு தான் ஆகுது இவங்களுக்கு. இவங்க வந்து பேர் என்னன்னா கபக் யானோன்னு சொல்லுவாங்க. பேரை பார்த்தாலே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இந்தியா பேர் இல்லையான்னு சொல்லிட்டு கபக் யானோ. இங்க ஃபேஸ் பார்த்தாலே தெரியும். நார்த் ஈஸ்ட் பகுதியை சேர்ந்தவங்க, அருணாச்சல பிரதேஷ். கபக் யானோ வெறும் 27 வயசு தான் ஆகுது. 27 இயர்ஸு. ஷெர்பான்னு சொல்லுவாங்களே, அவங்கெல்லாம் இதே மாதிரி பிளான்லேருந்து வந்தவங்க ஈஸியாக ஏறிடுவாங்க. ஆனால் லைஃப் லாங் ஃபுல்லாகவே அவங்க அதே மாதிரி இடத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் மலை ஏறுபவர்களில் கபக் யானோ சமீபத்தில் அகான்குவா மலையை அடைந்தார். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் அமெரிக்கால இருக்கு, தென் அமெரிக்கால இருக்கு. கபக் யானோ இந்த கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27 வயசுல அவங்க இதை சாதனை படுத்திருக்காங்க எல்லாத்துக்கும். இப்போ அருணாச்சல பிரதேசத்தை சார்ந்த கபக் யானோ தென் அமெரிக்கா மற்றும் மேற்கு அரைக்கோளத்துல மிக உயரமான சிகரமான அர்ஜென்டினாவில் இருக்கிற அகான்குவா மலையை, அது எத்தனை அடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,831 அடி. இதை வெற்றிகரமாக ஏறி முடிச்சாங்க. ஓகே, அதுவும் இந்த டயத்துல பாத்துங்க, பனிப்பொழிவு எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும். ஸோ நார்மலா இருக்கிற பனியோட அதிகமா ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கும். கடுமையான குளிர் இருக்கும். அதுலயும் அவங்க தன்னோட செல்ஃப் மோட்டிவேஷனால, திடகாத்திரமான மனநிலைமையால அவங்க ஏறி இருக்காங்க. இந்த மாதிரி மவுண்டெயின்ஸ்க்குலாம் அந்த மனநிலைமை ரொம்ப பாசிட்டிவிட்டியாவே இருக்கும். 7 உச்சி மாநாடு அதாவது சமிட்டு மலையேற்ற பயணத்தில் இந்த மலையேற்றம் ஒரு முக்கிய மைல்கல். அவங்களுக்கு என்னென்னலாம் மலையெல்லாம் ஏறி இருக்காங்க, டாலஸ்ட் மவுண்டெயின் எந்தெந்த கான்டினென்ட்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டாலஸ்ட் மவுண்டெயின் ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியால எவரெஸ்ட் இருக்கா, அது எவரெஸ்டோட உயரத்தை பாருங்க, 88-48 மீட்டரு. திபெத் அட்டானமஸ் ரீஜன்ல நேபாளம் சைனால இருக்கு. ஏசியாவோட எவரெஸ்ட் மலை தான் மிக உயர்ந்த மலை. இதுக்கப்புறம் எதை சொல்லுவாங்கன்னா, கிஸ்கோ ஆஸ்திரேலியால இருக்கு. இது 22-28 இங்கேயும் ஹையஸ்ட் பீக் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கால கிளிமஞ்சாரோ சொல்லுவாங்க. ரஜினியோட பாட்டு கூட தெரியுங்களா, கிளிமஞ்சாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதுதான் 19,341 ஃபீட்டு. மீட்டர்ல பாத்தீங்கன்னா 58-95. இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. யூரோப்ல எல்பிரஸ் அப்படிங்கிற ரஷ்யன் எலிவேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல அதுக்கப்புறம் இப்பதான் இது ஏறி இருக்காங்க. சவுத் அமெரிக்காங்கன்னா அகான்குவா மொத்தம். அப்புறம் நார்த் அமெரிக்கால தெனாலி அப்படிங்கிற இந்த ஹையஸ்ட் பீக்ஸ். அப்புறம் அண்டார்டிகால வின்சன் மேசிவ் அப்படிங்கிறதும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த 7 ஹையஸ்ட் பீக்கை எல்லாருமே வந்து ஏறணும்னு நினைப்பாங்க மவுண்டெய்னர்ஸ். பெரும்பாலும் இதுலேயே ஏகப்பட்ட பேர் வந்து தன்னோட உயிரை நீத்திடுவாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மவுண்டெய்னர்ஸ்க்கு நம்ம சல்யூட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெர்சிவரன்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் இந்த இதை பார்த்தாலே தெரியுதா, என்னன்னா பஞ்சாயத்து
ஸோ ஜூலை 2026 ஜூன் 2027 ஏதோ ஒரு சர்வே எடுக்கிறாங்கன்னு தெரியுது. இது என்ன அப்படின்னா ஜூலை டு ஜூன். ஸோ இதுக்குள்ள மைக்ரேஷன் பண்ணுவாங்க உள்நாட்டிலே இந்தியாவுக்குள்ளேயே. இப்போ எப்படின்னா டயர் 2 சிட்டில இருந்துகிட்டு ஜாபுக்காக டயர் 1 சிட்டிக்கு போவாங்க. சென்னையில இருந்துகிட்டு ஜாபுக்காக டெல்லி போவாங்க, இல்லைன்னா மும்பை போவாங்க, இல்லைன்னா கேரளா போவாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு தன்னோட தொழில் ரீதியாக இல்ல வர்த்தகம் ரீதியாக வணிக ரீதியாக தன்னை ஒரு வருஷத்துக்கு இல்லைன்னா குறைந்த வருஷத்துக்கு இங்கேருந்து அங்க இடம்பெயர்றதான் அது கணக்கெடுத்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. தேசிய புள்ளி விவர அலுவலகம் நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன் அறிவித்த நாடு தழுவிய, அவங்க தான் சொல்லியிருக்காங்க, நாடு தழுவிய இடம்பெயர்வு கணக்கெடுப்பு எந்த காலகட்டத்தில் நடத்தப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 26 2026 இருந்து ஜூன் 2027. நமக்கு எக்ஸாம்ல இந்த மாதிரி வருஷங்கள்லாம் நிறைய கேட்கறாங்க, அதனாலதான் இதையும் ஃபோக்கஸ் பண்றது. ஸோ நேஷனல் சர்வே ஆர்கனைசேஷன் NSO நடத்தும் ஜூலை 26 முதல் ஜூன் 27 வரை கணக்கெடுப்பு கிராமப்புற நகர்ப்புற மாநிலங்களுக்கு இடையேயான பருவகால மற்றும் திரும்ப இடம்பெயர்வு குறித்த தரவுகள். இப்போ மழை காலங்களில் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள்லாம், ஸோ வேற வேலைக்கு என்னன்னா சிட்டிக்கு போவாங்க, இந்த கொத்தனார் வேலை செய்யறதுக்கு, பில்டிங் அந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு, இல்லை வாட்ச்மேனாவோ ஏதோ சீசனுக்காக. அதுக்கப்புறம் மழை காலம்லாம் முடிஞ்சு இங்க வயல்ல அறுப்பு அதெல்லாம் வேலை இருக்கும்போது அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு இங்க ஒரு 2 மாசம் 3 மாசம் இருந்து செஞ்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி மைக்ரேஷன் நடக்கும். ஓகே, அதுதான் இது குறித்த தரவுகள் கணக்கெடுப்பு சேகரிப்பாங்க. வேலை வாய்ப்புக்காக போறவங்கள, கல்விக்காக போறவங்கள, மைக்ரேஷன் எப்படிலாம் நடக்குதுன்னு பாப்பீங்க. இதெல்லாம் ஒரு சோசியல் இஷ்யூஸ். இது கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க அனைத்துமே தெரிஞ்சுக்கணும். கல்விக்காக. அப்புறம் சமூக காரணிகள்னா என்ன, வறுமை கூட அவங்களுக்கு ஒரு காரணிகளா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க மாட்டிக்கிறது. இடம்பெயர்க்கு பின்னால் உள்ள காரணங்களை புரிந்து கொள்வதே இதன் நோக்கம். அப்புறம் இந்த பயிற்சி இந்தியாவில் மக்கள் தொகை இயக்கம் குறித்த விரிவான மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பாடத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்தியாவுல அதுவும் இல்லாம பட்ஜெட் நடந்துகிட்டு இருக்கு. பட்ஜெட்டுங்கிற நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநடப்புலாம் செய்யறாங்க எதிர்கட்சி ஆளுங்க. ஸோ என்னன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த வர்த்தக ஒப்பந்தத்துல என்ன ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50% வரி செலுத்திட்டு இருந்த நேரத்துல இப்ப 18% குறைச்சிருக்காங்க. இவங்க மெயினா எதை வர்த்தகம் பண்ண போறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காருன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், டெக்னாலஜி ப்ராடக்ட், சர்வீஸ் ஓரியன்டான விஷயத்த நாங்க இங்க கொடுக்குறோம். $500 பில்லியன் நம்ம வர்த்தகம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல எதிர்கட்சி தலைவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, அப்புறம் பவுல்ட்ரி இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் டைரி இண்டஸ்ட்ரி எல்லாம் இங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அமெரிக்கன் பொருள் இங்க வர்றதுக்கு 0 வரிலாம் போடுறதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வர்த்தக ஒப்பந்தம் இப்போ நிலையற்ற தன்மை, ஜியோ பாலிடிக்ஸ்னால, ஜியோ வார்னால எதுக்கும் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும், அமெரிக்காவுக்கும் டென்மார்க்கும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும், அப்புறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும், காசாவுக்கும் ஈரானுக்கும், இப்படி ஏகப்பட்ட அந்த நார்த் கொரியா ஜப்பான் பிரச்சனை, சவுத் கொரியா நார்த் கொரியா பிரச்சனை, சைனா அந்த சவுத் சைனா சி அந்த கடலுக்காக அந்த பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் சுச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஒப்பந்தம் மிகவும் யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா தங்க விலை எந்த அளவுக்கு ஏறிடுச்சுன்னு நமக்கு தெரியும். எதனால அப்படின்னா தங்கம் விலை ஏறுது அப்படிங்கிற ஒரு பேசிக் நீட்ஸ் இதுல நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே டாலரை நம்பி இல்லாம எந்த நாடுகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்கத்தை வாங்கி இப்போ இதே மாதிரி வார் போன்ற சூழ்நிலைகள் நிலவுவதனால, அப்புறம் ட்ரேடு வார் வேற நடக்குது. இந்த சூழ்நிலைகள்னால யூஎஸ் டாலரை நம்பி இருக்காம அவங்கவுங்க என்ன பண்றாங்க, சேஃபஸ்ட் இதா வெள்ளியையும் தங்கத்தையும் பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தந்த நாடு. இனிமேட்டு ட்ரேட் நடந்தா தங்கத்தின் மூலயமா பரிவர்த்தனை வச்சுக்கலாம், யூஎஸ் டாலரை மெயின் காயினா வச்சுக்க கூடாதுங்கிற நோக்கத்துல இது நடந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம நம்ம இந்தியால தேவைகள் அதிகம். அதோட ஏன்னா எல்லாரும் ட்ரேடிங் அந்த இதெல்லாம் பண்றதுக்கு காயின் எதுக்குன்னா அது சேஃபஸ்ட் புல்லியனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 1 கோடி 2 கோடி பணத்தை நீங்க பணமா வச்சுக்கிறதுக்கும் ஒரு பாரா வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஈஸி டு கேரி, அந்த இதுக்காக தான் இந்த புல்லியனை நம்புறாங்க. புல்லியன் மார்க்கெட் ஏறினதுக்கு இதுதான் காரணம். ஸோ இந்த ஒப்பந்தம் மிகப்பெரிய ஒரு சக்சஸை கொடுத்திருக்கு. பிப்ரவரி 2 2026 அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்த பரஸ்பர வரி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 18%. ஓகே, இதை மறந்துடாதீங்க, 18%. அதாவது பிப்ரவரி 2
என்ற பிரதமர் மற்றும் இவங்க சொல்லியிருக்காங்க. இந்திய பொருட்களுக்கான பரஸ்பர விதியை 25% 18% குறைப்பதாக அமெரிக்கா அறிவிச்சிருக்கு. அது மாதிரி அமெரிக்கா பொருட்களுக்கான வரிகள் மற்றும் வரி அல்லாத தடைகளை இந்தியா 0 நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்கு. $500 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி இதை வந்து இந்தியாவுக்கு உறுதி பண்ணியிருக்கிறாங்க. இதோட மட்டும் இல்லாம அவர் எக்ஸ் தளத்துல வெளியில என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நீங்க வெனிசுவேலால இருந்து யூஎஸ்ல இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணோம், ரஷ்யாட்ட நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு விஷயம் எதுவும் சொல்லலன்னு ரஷ்யாவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம நேற்று நியூஸ் பேப்பர் ரீடிங்லேயே பார்த்தோம். சைலண்டா ஹீரோ ஆகிறாங்க. ஸோ இது மிகப்பெரிய அவார்டு. என்னன்னா கிராஃபோர்டு பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீரபத்ர ராமநாதன் இவர் யார் அப்படின்னா வீரபத்ர ராமநாதன். வீரபத்ர ராமநாதன் மிகப்பெரிய சாதனைய சைலண்டா பண்ணியிருக்கிறார். இந்திய வம்சாவளி விஞ்ஞானி இவர் தான் வீரபத்ர ராமநாதன். காலநிலை அறிவியலுக்கான பங்களிப்புக்காக புவி அறிவியலின் நோபல் பரிசு. புவி அறிவியல்னா எதை சொல்லுவாங்க? நோபல் ஆஃப் ஜியோ சயின்ஸ். ஸோ ஜியோ சயின்ஸ் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஜியோ சயின்ஸ் அதோட நோபல் பிரைஸ்ன்னு சொல்றதுதான் இது அழைக்கப்படும். எந்த மதிப்பு மிக்க விருது அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபோர்டு பிரைஸ். கிராஃபோர்டு பிரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ வீரபத்ர ராமநாதன் இந்தியாவை வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. புவி அறிவியலுக்கான நோபல் பரிசு என்று அழைக்கப்படும் கிராஃபோர்டு பரிசை அவரு வாங்கியிருக்கிறார். நேத்தியே நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்ல பார்த்தோம். ஓகே, ஸோ நம்ம எவ்வளோ அட்வான்ஸ்டாலாம் இருக்குன்னு பாருங்க. திருப்பி நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பார்த்தீங்கனாலும் நியூஸ் பேப்பர் ரீடிங் பார்த்தீங்கனாலும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வர்ற கொஷின்ஸை நீங்கள் எளிதாக அதை அட்டன் பண்ணி மார்க் 10 மார்க் சொல்லையா எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதில் நம்ம எஜுகேஷனல் கண்டென்ட் கொடுக்குற இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் பேச முடியாது. ஏன்னா மார்க்கை நோக்கி தான் நம்ம போகணும், செலெக்ஷன் நோக்கி தான் நம்ம போகணுங்கிறப்போ அதை மட்டும் தான் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஓகே, எதுக்குமே வந்து என்னன்னா வார்த்தைக்கு வச்சு அதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. கதைகள், ஸ்டோரி அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா மழுங்கிடும். ஸ்டோரி ஞாபகத்துக்கு ஃபேக்ட்ஸ் மறந்து போயிடும். ஸோ இது ஸ்கூல்லலாம் பார்ப்பீங்க. ஏதாவது ஒரு கதை சொல்லியிருந்தாங்கன்னா சாரு ஒரு ஆக்சிஜனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவார். ஆனால் ஆக்சிஜன் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை சொன்னால் கதை தான் ஞாபகம் இருக்கும். எதுக்காக அந்த கதை சொன்னாங்கன்னா அது ஞாபகம் இருக்காது. அதனால தான் கதைகள் நல்ல எஜுகேஷனில் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்லலாம் தவிர ஸோ ஃபேக்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க கிராஃபோர்ட் கிரிப்ஸ், அப்புறம் அவர் பேரு, இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? எதனால ஞாபகம் இருக்காதுன்னா நான் இப்போ இடையில பேசிட்டேன்ல, அது ஞாபகம் இருக்காது. அதனாலதான் டெய்லியும் இந்த கிராஃபோர்ட் பிரைஸ்னா என்ன, புவி அறிவியலின் நோபல் பிரைஸ், அதை ஏன் இங்கிலீஷ்ல கிராஃபோர்ட் பிரைஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னா வீரபத்ர ராமநாதன் இந்தியாவை சேர்ந்தவர். இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் போது ஒரு வீரபத்ரங்கிறவர் அங்க போய் ஒரு ஜியோ சயின்ஸ்ல போய் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு. அந்த நோபல் பிரைஸ் என்ன அப்படின்னா ஃபோர்டுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு காரன் கூட வச்சுக்கலாம். இப்படிதான் நம்ம நிமோனிக்ஸ் பண்ணணும். ஸோ இவர் எதுக்காக அப்படின்னு வாங்கியிருக்கிறன்னா புவி வெப்பமடைதல் CO2 மட்டுமல்ல பல வெப்ப பொறி வாயுக்கள் இணைந்து செயல்படுறதுனாலதான் புவி வெப்பமடையுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு. தொழில்துறை வாயுக்கள் மற்றும் ஏரோசோலைகள் புவி வெப்பமடைதலால் ஏரோசோல்னு சொல்லுவோம், அதனால புவி வெப்பமடையுது அப்படிங்கிறத ஜியோ சயின்ஸை விவரித்து ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால அவருக்கு இந்த நோபல் பிரைஸ். ஸோ இவங்க இந்த பெண்மணி யார்? இந்த பெண்மணி எதுக்காக இவங்கள வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ், அதாவது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா போர்டு வந்து இவங்க பேர் என்ன அப்படின்னா நிவேதிதா தூபே, ஃபர்ஸ்ட் உமன் அப்பாயிண்டட் மெம்பர். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ்க்கு இவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவேதிதா தூபே ஃபர்ஸ்ட் உமன். இதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்திய விமான நிலைய ஆணையத்தின் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வாரியத்தோட உறுப்பினராக மனித வளத்துல நியமிக்கப்பட்ட முதல் பெண் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் நிவேதிதா தூபே, இவங்க பேரு இதுதான். ஹெச்ஆரா நியமனம் பண்ணியிருக்காங்க. என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 30 விமான நிலைய ஆணையத்துக்கு. ஸோ விமானத்துல போக்குவரத்துல நம்ம நேற்று எத்தனாவது ரேங்க்ல இருக்கோம்? அதாவது பேசஞ்சர் எடுத்துட்டு போறதுல 3வது இடத்துல இருக்கும், கார்கோ டிரான்ஸ்ஃபர் பண்றதுல 6வது இடத்துல இருக்கும்.
அதையும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் விமானம் அந்த இண்டெக்ஸ்ல ஏர்போர்ட் இண்டெக்ஸ்ல நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம தெரியணும். பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அது தெரியணும். ஏர்போர்ட் ரேங்க்கு, அப்புறம் ஏர்போர்ட் கிளீன் ரேங்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியல அப்படி என்றால் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்றேன். விமான போக்குவரத்து துறையில் நிவேதிதா துபே 30 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அது. ஸோ ரைஃபிள் துப்பாக்கி சுடுதல், நம்ம இந்திய நாடு எதுலாம் இப்போ ரொம்ப அதிகமான சாம்பியன் வாங்குறாங்க, ஏசியன் சாம்பியனா இருக்கட்டும், வேர்ல்டு சாம்பியனா இருக்கட்டும், ஒலிம்பிக் சாம்பியனா இருக்கட்டும், இதுல துப்பாக்கி சுடுதல் 1, ஆர்ச்சரி 2, செஸ் 3, அதுக்கப்புறம் முன்னாடி பேட்மிண்டன்ல இருந்தோம், இப்போ அது குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ரெஸ்லிங் பலு அந்த இதுல சொல்லுவாங்களா அதுல. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா ஜெயிச்சு வந்துட்டு இருக்கோம். இப்போ கிரிக்கெட்ல நம்ம உமன்ஸ் சாம்பியன் வேர்ல்டு கப்பு நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த வருஷம். அதே மாதிரி கேலோ இந்தியன் மூலியமா பேரா கிரிக்கெட் அதுலயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கப் அடிச்சிருக்கிறோம், சாம்பியன்ஷிப் ஆயிருக்கிறோம். ஸோ அதே மாதிரில இந்த தடவை இவங்க ஏசியன் ரைஃபிள் அண்ட் பிஸ்டல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்ல எங்க நடக்குது இந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிய ரைஃபிள் மற்றும் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டி நியூ டெல்லியில நடைபெறுது. இது ஓகே ஆன்சரு. ஆசிய ரைஃபிள் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில யார் வின் பண்ணீங்க, டாக்டர் கர்னி சிங் அவங்க தான் வந்து இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. இந்த சாம்பியன்ஷிப் ஆசியா முழுவதிலும் இருந்து உயரடுக்கு துப்பாக்கி சுடும் வீரர்கள் 2 வார சர்வதேச துப்பாக்கி சுடும் போட்டி இதுதான். இதுல டாக்டர் கர்னி சிங் ஷூட்டிங் ரேஞ்சஸும் இதுல நடக்குது. இந்த ஷூட்டிங் ஈவென்ட் குரூஷியல் ஃபார் ரேங்கிங் இன்டர்நேஷனல் எக்ஸ்போஜர் இது எல்லாமே நடக்கும். ஆண்கள், பெண்கள், ஜூனியர் மற்றும் இளைஞர் பிரிவில் துப்பாக்கி மற்றும் பிஸ்டல் போட்டிகளை அனைவருமே கலந்துப்பாங்க. அடுத்தது சாம்பியன் வாங்கியிருக்கிறாங்க பாருங்க, ஹரியானா தண்டர்ஸ் ப்ரோ ரெஸ்லிங் லீக். இதெல்லாம் வந்து எக்ஸாம்ஸ் வந்துட்டு ரயில்வே எக்ஸாம் வந்துட்டதுனால அவங்கலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனாலதான் ப்ரோ ரெஸ்லிங் லீக். யாரு, ஹரியானா தண்டர்ஸ் அவங்க தான் இந்த வாட்டி சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்கிறாங்க. ஸோ ப்ரோ ரெஸ்லிங் லீக் 2026 பட்டத்தை வென்ற அணி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியானா தண்டர்ஸ். ஸோ ஹரியானா தண்டர்ஸ் 2026ல 8 போட்டிகளுக்கு பிறகு ஸ்கோர் 4-4 என சமநிலை அடைஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது தெரிஞ்சுக்கங்க. இது எங்க நடந்தது இறுதி போட்டினா நொய்டா உட்புற மைதானத்துல இது நடைபெற்றிருக்கு, நொய்டால நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் போர்சஸ் இது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் கஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கஞ்சார் அப்படின்னா கஜகஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்குது. கஞ்சார் இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கஞ்சார் பயிற்சி எதுக்கும் தொடர்பு இருக்கு. 2 நாடுகளுக்கு இடையான கூட்டு சிறப்பு படை இராணுவ பயிற்சி. ஸோ அதுக்காக நடைபெறதா இந்தியாவும் கிர்கிஸ்தான். நமக்கு கொஸ்டின்ஸ் எப்படின்னா கஞ்சார் 3 எக்ஸசைஸ் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறும் ஒரு எக்ஸசைஸ்னு கேட்கலாம். இந்தியா அண்டு கிர்கிஸ்தான். இது எத்தனை 13வது பதிப்பு. இது வரைக்கும் 13 வருஷம் நடந்திருக்கு. 2026 பிப்ரவரி 4 பயிற்சி வந்து கஞ்சார் என்பது இந்தியா மற்றும் கிர்கிஸ்தான் இடையான கூட்டு சிறப்பு படைப்பயிற்சி தான் 2011 நடக்குது. ஸோ இடம் வடகிழக்கு இந்தியாவின் ஒரு முக்கிய இராணுவ பயிற்சி மையமாக அஸ்ஸாம் வந்து நடக்குது. எதுக்காக இந்த எக்ஸசைஸ் பண்றாங்க அப்படின்னா பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, சிறப்பு போர் திறனை நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, அதிக ஆபத்தான போர் சூழ்நிலைகளை எப்படி நம்ம வந்து அதை கவனம் கொண்டு அதை மீட்டெடுக்கிறது. ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ். இவங்க யாரு அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நிதி பகிர்வை கொடுக்கறது இவங்க தான். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பினான்ஸ் கமிஷனை நிதிநிலை கொடுப்பாங்க. ஓகேவா, நிதி குழுன்னு சொல்லலாம், பினான்ஸ் கமிஷன். இவங்களோட ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா 280. இதுல கிளாஸ் 1, 2 அதெல்லாம் இருக்கும். 5 வருஷத்துக்கு ஏன் ஒரு தடவை இவங்க வந்து நியமிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து பிரசிடென்ட்டை ஏன் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பர்சன்டேஜ் நிதி பகிர்வு அளிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரையறையை கொடுக்கறது இந்த நிதி கமிஷன் தான். 16th பினான்ஸ் கமிஷனா இப்போ வெளியிடுறாங்க. இதுல யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பனகரியா. இதுக்கு முன்னாடி இவரு நிதி ஆயோகோட வைஸ் சேர்மனா இருந்தவர். ஸோ இந்த வருஷத்துக்கு யார் இதுல பலன் பெறாங்க அப்படின்னு 41% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 16வது நிதி ஆணையம் மத்திய வரிகள்
மத்திய வரிகளின் பிரிக்கக்கூடிய தொகுப்பில் மாநிலங்களுக்கு 41% பங்கு அவங்களுக்கு தராங்க. டாக்ஸ் மூலயமா வரி எல்லாம் வாங்கிக்கிறாங்க இல்லையா, இதுதான் நிதி பகிர்வு. ஓகே, இதுதான் 280 ஆர்டிகிள் பினான்ஸ் கமிஷனு. அதையும் பாத்துக்கங்க. விளைவு அடிப்படையில செலவு, சிறந்த வரி பரிமாற்றம், வெளிப்படைத்தன்மை மற்றும் மாநில அளவில் வலுவான நிதி, இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான். ஸோ கர்நாடகா மிகப்பெரிய லாபம் ஈட்டுகிறது. எதனால அப்படின்னா 4.13%, 3.65% அவங்க வாங்குறாங்க. கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 7,387, 7387 அப்படிங்கிற கோடி ஞாபகம் வச்சுக்கலாம். கர்நாடகாவில் மொத்த ஒதுக்கீடு 2026-31க்கு 63,050 கோடியாக அதிகரிக்கும், இந்த பினான்ஸ் கமிஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கேரளா வந்து 2வது இடம். ஸோ 16th பினான்ஸ் கமிஷனில் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வில் எந்த மாநிலம் முதன்மையாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா, 2வது கேரளா. எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போது அந்த அமௌண்ட்டை போட்டீங்கன்னா சிறப்பு, நிறைய மதிப்பு கிடைக்கும், மார்க்ஸ் கிடைக்கும். அதுதான் சொல்றேன். அடுத்து மணிப்பூர்ல இருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா யமுனம் கெம்சாங் சிங். அது என்ன, எமினம் மாதிரி, பாப் சிங்கர் எமினம் மாதிரி. இவர் பேர் என்னன்னா யமுனம். ஒரு வருட ஜனாதிபதி ஆட்சிக்கு பிறகு மணிப்பூரின் புதிய முதலமைச்சராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யமுனம் கெம்சாங் சிங். ஸோ இவர் தான் அங்க இருக்கிற ஒரு லோக்கல் குரூப்ஸ்னால 2 பேரும் ஆட்சி கட்டிலிருந்து இறங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிட்டு. யமுனம் கமாத் சிங், ஸோ இவரு ஒரு மூத்த பாஜக தலைவர், அது மட்டும் இல்லாம முன்னாள் மாநில அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் தான் இப்போ மணிப்பூரோட முதலமைச்சர். ஸோ பிரேன் சிங் ராஜினாமா செய்து அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு காலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாம 1 வருட காலமாக அங்க பிரசிடென்ட் ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது. அடுத்தது நம்ம பட்ஜெட் எல்லாமே பார்த்தோம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8 முழு நேர பட்ஜெட்டும் 1 இடைக்கால பட்ஜெட்டும் விதித்து 9 முறை பட்ஜெட் தாக்கல் செய்து சாதனை படைச்சிருக்கிறாங்க, ஒரு பெண்மணியாக இருந்து. அதோடு மட்டும் இல்லாம கொரோனா போன்ற காலங்களில் ஏற்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையிலையும் அவங்க ரெவென்யூ டெபிசிட்டை கட்டுக்குள் வச்சிருந்தது. அப்போதைக்கு 99.3% என்னமோ போனுச்சு. அதுக்கப்புறம் அதை திருப்பி கொண்டு வந்து 4.5க்குள்ளேயே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் மிகப்பெரிய பாராட்டக்கூடிய விஷயம். அதோட மட்டும் இல்லாம நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் மூலயமா, கேபிட்டலுக்காக நம்ம செலவு பண்றது, மக்கள் நல்வாழ்வுக்காக செலவு பண்றது, அது வருஷத்துக்கு வருஷம் லட்சம் கோடி ஆயிட்டு இருக்கு. இந்த வருஷம் 53 லட்சம் கோடி கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற காலங்கள்லையும் ஜியோ பாலிட்டிக்ஸ்னால நமக்கு ஏகப்பட்ட வரி சுமைகள் வந்தாலும், ஸோ தங்க விலை உயர்ந்தாலும், ஏகப்பட்ட அசாதாரண சூழ்நிலையும் அவங்க ரெவென்யூ டெபிசிட்டை கட்டுக்குள் வச்சிருக்கிறது தான் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க செஞ்ச ஒரு சாதனை. ஓகே, அதுதான் இது. இவங்க என்ன இதுல என்ன இருக்காங்கன்னா ஐடி, ஏவிஜிசி, விருந்தோம்பல் மற்றும் உணவு பானம் போன்ற துறைகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு திவ்யாங்ஜங் தொழில் சார்ந்த திறன் பயிற்சியை வழங்குவதை பின்வரும் திட்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதுல திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா, அதுக்கு பேர் வந்து திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. சோ புரியுதா, திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. சோ இதுதான் இந்த திவ்யாங்ஜன் கௌஷல் யோஜனா. என்னன்னா அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. ஏவிஜிசி, விருந்தோம்பல் மற்றும் உணவு, இதுல திவ்யாங்ஜன் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு உயர்தர உதவி சாதனங்களை வழங்குவதிலும் இந்த திவ்யாங்ஜன் சஹாரா யோஜனா அதுவும் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் உதவி சாதனங்களின் உற்பத்தியை விரிவுபடுத்தல், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல முதலீடு செய்தல். ஸோ அமிர்தசரஸ் அப்படிங்கிற போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து செய்யறதும் இதோட மெயின் நோக்கம். திவ்யாங்ஜன் செயல்களுக்காக அணுக்களை மேம்படுத்த PM திவ்யாங்கா கேந்திரங்கள் ஓபன் பண்றாங்க, பிரதம மந்திரி திவ்யாங்ஜன் கேந்திரங்கள். அதுக்கப்புறம் பயனாளர்கள் உதவி தயாரிப்புகளை பார்க்கவும், சோதிக்கவும் மற்றும் வாங்கவும் அனுமதிக்கும் வகையில உதவி தொழில்நுட்ப சந்தைகளை நவீனமயமாக்கப்படுறாங்க சில்லறை வியாபாரத்துக்காக. திவ்யாங்ஜன் அப்படின்னா என்னன்னா கால் முடியாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, கை முடியாதவங்க, மாற்றுத்திறனாளிகள், அவங்களுக்கு உதவி செய்யும் ஒரு ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பட்ஜெட்ல இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து 70 வயதில் காலமான மூத்த மலையாள இசை இயக்குனர், மலையாளத்தை சேர்ந்தவர். ஸோ இதை விட்டுடுங்க, இது நமக்கு தேவை. ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் இங்கன்னா வேஸ்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு பிரைவேட் ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஃபர்ஸ்ட் ஃபுல்லி பிரைவேட் ஆர்பிட்டல் பிளாட்ஃபார்ம் இதுதான். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபால்கன், எலான் மஸ்கோட கம்பெனியோட இணைந்து அவங்க
மேலே வந்து ஆர்பிட்ல சேட்டலைட் விடுறாங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பிறகு ஹைவன் 1 என்ற சிறிய வணிக விண்வெளி நிலையத்தை முதல் முறையாக தனியார் சுற்றுப்பாதை தளமாக எந்த தனியார் நிறுவனம் ஏறிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து வேஸ்ட் பரந்த இடம், வேஸ்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்ம ப்ராப்பர் நவுனு வேஸ்ட் ஸ்பேஸ். ஓகே, இதை நம்ம மொழிபெயர்க்க கூடாது. வேஸ்ட் ஸ்பேஸ் ஃபால்கன் 1ஓட ஹைவன் 1 என்பது பூமியில் குறைந்த சுற்றுப்பாதை, குறைந்த ஹெவன்னா சொர்க்கம். இது வந்து HEAVEN ஹெவன் என்பது பூமியின் குறைந்த சுற்றுப்பாதைக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு சிறிய மட்டுப்படுத்தப்பட்ட தனியார் விண்வெளி நிலையம் தான் இது. ஸ்டார்ட் அப் நிறுவனமான வேஸ்ட் ஸ்பேஸ் உருவாக்கப்பட்டு வருது. ஓகே, இது ஹெவன் 1 2027 ஆண்டின் தொடக்கத்தில் விண்வெளிக்கு போகுது ஃபால்கன் 9 ராக்கெட்ல. அதுக்கப்புறம் உலக கடல் உணவு மாநாடு 2026 எந்த இடத்துல நடக்குது? இந்த உலக கடல் விச் சிட்டி? சென்னையில வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ், அதாவது 9-11 பிப்ரவரியிலிருந்து வேர்ல்டு சீ ஃபுட் காங்கிரஸ் சென்னையில நடக்குது. இந்தியா முதன்முறையாக உலக கடல் உணவு மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னா சென்னையில நடக்க போகுது. ஸோ 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது நடக்க போகுது. இந்த மன்றம் உலகளாவிய கடல் உணவுத்துறையை சேர்ந்த கொள்கை வகுப்பாளர்கள், தொழில் தலைவர்கள், விஞ்ஞானிகளை, ஒழுங்குமுறை அதிகாரிகளை, இவங்க எல்லாத்தையும் சேர்ந்த கூட்டம் தான் இது. உணவு வர்த்தகத்துல நிலைத்தன்மை உண்டாக்கணும், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லாத்தையுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சமிட் நடக்குது சென்னையில. சர்வதேச மீன் ஆய்வாளர் சங்கம், பிடிஏ வெஞ்சர்ஸ் இதெல்லாம் வந்து இங்க கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்க, டி ஃபியூச்சர் அப்படின்னா டினா என்னன்னா டிஜிட்டலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கான்க்ளேவை கொடுக்கணும், ஒரு பெரிய ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஹைதராபாத் டி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டிங், இந்திய டிஜிட்டல் கான்க்ளேவ் 2026 3வது பதிப்பை நடத்திய நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். டி ஃபியூச்சர் இந்தியா டிஜிட்டல் கான்க்ளேவ் எங்கதான் ஹைதராபாத்ல நடக்குது. இதுல அசோக் பானர்ஜி, IIM உதய்பூர் இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. டிஜிட்டல் டெக்னாலஜியை வளர்க்கணும், இந்த மெயின் நோக்கமே, இந்த கான்க்ளேவோட மெயின் நோக்கமே டிஜிட்டல் வளர்ச்சி, அமைப்பு மீள்தன்மை மற்றும் உள்ளடக்கிய தேசத்தை எழுப்புறது அப்படிங்கிற மெயின் நோக்கத்தை இந்த டிஜிட்டல் உலகத்தை நம்ம தான் ஹப்பா இருக்குன்னு சொல்றாங்க. சிறப்பு தலைமைச் செயலாளராக யாருக்குன்னா ஜெய்ஷ் ரஞ்சன் மற்றும் டிஜிட்டல் இந்தியா முன்முயற்சியின் கீழ் இந்த கான்க்ளேவ் நடந்தது. ஓகே, அதுக்கப்புறம் திரிபுரா, இது என்ன அப்படின்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் PAI 2.0 பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாயத்துல இருக்கிற இதுலேயே வந்து கவர்னன்ஸை உண்டாக்குறது, ஸோ சேவைகளை சர்வீஸ் நல்லா பண்றது, ஸோ பட்டா சிட்டா இதெல்லாம் கொடுக்கறது. பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் பெய்ட்ல 2.0ல யார் வந்து இது இருக்காங்க அப்படின்னு இந்தியாவின் பஞ்சாயத்து முன்னேற்ற பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் 2.0 AI எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரா மாநிலம். இதுதான் திரிபுரா மாநிலம் முதலிடத்துல இருக்கு. இது கொஸ்டின்ஸ் வரும். பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடு எத்தனை மொத்தம் பஞ்சாயத்து இதுல போட்டிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 lakhs பஞ்சாயத்துல இது முன்னிலை வைத்திருக்கு. 2.5 lakhs பஞ்சாயத்துல முன்னிலை வைத்திருக்கு. 2.5 லட்சம் பஞ்சாயத்துகளில் ஜூஹல் கிஷோர் நகர் கிராம குழு, ஜூஹல் கிஷோர் குமார் நகர் கிராம குழு செபாஹிஜாலா மாவட்டம் 88 புள்ளியை எடுத்து இந்த பரிசை தட்டிட்டு போயிருக்கு. அவ்வளவுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ நாளைக்கே ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து உங்களை சந்திக்கிறேன். PDF வேணும்னா PDFன்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டெய்லியும் அது PDF நான் வழங்குறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இருக்கு, எப்படி முன்னேற்றலாம், உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா எடுத்து கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.